இன்றைய முக்கிய நிகழ்வுகள். தாவேக தலைவர் விஜய் ரோட் ஷோவிற்கு அனுமதி இல்லை, பொதுக்கூட்டம் நடத்திக் கொள்ளலாம், டிஐஜி சத்யசுந்தரம் பேட்டி. உணவகத்தில் தவறவிட்ட 17 சவரன் நகை ரோந்து சென்ற போலீசார் மீட்டு உரியவரிடம் ஒப்படைத்தனர். விஜயின் ரோட் ஷோவிற்கு அனுமதி மறுத்தது நல்லது, சபாநாயகர் செல்வம் பேட்டி. புதுச்சேரியில் விஜய் ரோட் ஷோவிற்கு அனுமதி இல்லை என்றும் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சருடன் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு டிஐஜி சத்யசுந்தரம் பேட்டி. மேலும் தேதியும் இடத்தையும் தாவேகா தேர்வு செய்துள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வருகிற 5ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அதன் தலைவர் நடிகர் விஜய் பங்கேற்கும் ரோட் ஷோவிற்கு அனுமதி கேட்டு புதுச்சேரி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கடந்த புதன்கிழமை புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் டிஜிபியிடம் மனு அளித்திருந்தனர். அதில் காலாப்பட்டு முதல் கன்னியகோயில் வரை ரோட் ஷோ நடத்தவும், சோனாம்பாளையம் பகுதியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உரையாற்றுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதற்கு காவல்துறையினர் அனுமதி வழங்காத நிலையில் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கடந்த சனிக்கிழமையன்று டிஜிபியை சந்திக்க சென்றபோது அவர் அலுவலகத்தில் இல்லாததால் அன்று மாலை முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து ரோட் ஷோவிற்கு அனுமதி கேட்டிருந்தார். அதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி காவல்துறை அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியரிடம் கலந்து ஆலோசித்து அனுமதி வழங்குவது குறித்து முடிவு செய்யப்படும் என தெரிவித்திருந்தார். இந்நிலையில் ஆனந்த் 2வது முறையாக நேற்று ஐஜி அஜித்குமார் சிங்லாவை அவரது அலுவலகத்தில் சந்தித்து அனுமதி கோரியிருந்தார். தொடர்ந்து வெளியே வந்த அவர் விஜயின் ரோட் ஷோவிற்கு அனுமதி கிடைக்கும் என்று நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்தார். இதனிடையே கரூர் சம்பவத்தை காரணம் காட்டி ரோட் ஷோவிற்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளதாகவும், வேண்டுமென்றால் பழைய துறைமுக வளாகத்தில் கூட்டம் நடத்தி மக்களை சந்திக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று தொடர்ந்து 3வது நாளாக ரோட் ஷோவிற்கு அனுமதி கோரி எஸ்எஸ்பியை சந்திக்க பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுன் ஆகியோர் எஸ்எஸ்பி அலுவலகம் சென்றனர். அப்போது எஸ்எஸ்பி அலுவலகத்தில் இல்லாததால் அவர்கள் திரும்பி சென்றனர். தொடர்ந்து புதுச்சேரியில் வரும் 5ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் ரோட் ஷோவிற்கு அனுமதி அளிப்பது தொடர்பாக சிறிது நேரத்திற்கு முன்பு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி, ஐஜி, டிஐஜி மற்றும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளருடன் ஆலோசனை நடத்தினார். கூட்டத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பங்கேற்றார். சிறிது நேரத்தில் சட்டப்பேரவை வந்த புசி ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா வந்து ஆலோசனையில் கலந்து கொண்டனர். அப்போது சட்டம் ஒழுங்கு பிரச்சினை வரும் என்பதால் ரோட் ஷோவுக்கு அனுமதி இல்லை என கூட்டத்தில் காவல்துறை அதிகாரிகள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து புசி ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுன் வெளியே சென்றனர். முதலமைச்சருடன் ஆலோசனைக்கு பிறகு வெளியே வந்த டிஐஜி சத்யசுந்தரம் புதுச்சேரியில் விஜய் ரோட் ஷோவிற்கு அனுமதி இல்லை என்றும் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதித்து உள்ளதாகவும் அதற்கான இடத்தையும் தேதியும் அவர்களை தேர்வு செய்து கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார். மீட்டிங் வச்சுக்க சொல்லி அவங்களுக்கு சஜஷன் கொடுத்துருக்கு. ரோட் ஷோவுக்கு நம்ம இன்னும் ரெக்கமெண்ட் பண்ணல. இது ஸ்பெசிஃபிக்கான ஏரியா கேட்டிருக்காங்களா சார்? ஏதோ ஸ்பெசிஃபிக் ஏரியா கேட்டிருக்காங்களா? இல்ல, நம்ம சொல்லியிருக்கோம், அவங்களுக்கு சஜஷன் கொடுத்துருக்கோம். இல்ல தேஜ்குலா இருக்கு சார், எது பாசிபிலிட்டிஸ் இருக்கா? நடக்கிறதுக்கு டேட் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நம்ம இவ்வளவு சீக்கிரம் எப்படி வைக்க முடியும் சார்? அதான் அவங்க தான் முடிவு பண்ணணும். நீங்க தான் டேட் அஞ்சு நம்ம டிலே பண்ண சொல்லியிருக்கோம். சரி. சார் தேங்க் யூ. ரோட் ஷோக்கு அனுமதி இல்ல. நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ. புதுச்சேரியில் தாவேகா தலைவர் விஜயின் ரோட் ஷோவிற்கு அனுமதி மறுப்பது நல்லது என்றும், வேண்டுமென்றால் அவர் கூட்டம் நடத்திக் கொள்ளலாம் என சபாநாயகர் செல்வம் கருத்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் வருகின்ற 5ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அதன் தலைவர் நடிகர் விஜய் பங்கேற்கும் ரோட் ஷோவிற்கு அனுமதி கேட்டு புதுச்சேரி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கடந்த புதன்கிழமை புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் டிஜிபியிடம் மனு அளித்திருந்தனர். இதில் காலாப்பட்டு முதல் கன்னியகோயில் வரை ரோடு ஷோ நடத்தவும், சோனாம்பாளையம் பகுதியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உரையாற்றுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதற்கு காவல்துறையினர் அனுமதி வழங்காத நிலையில் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கடந்த சனிக்கிழமை அன்று டிஜிபியை சந்திக்க சென்றபோது அவர் அலுவலகத்தில் இல்லாததால் அன்று மாலை முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சந்தித்து ரோட் ஷோவிற்கு அனுமதி கேட்டிருந்தார். அதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, காவல்துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர் கலந்து ஆலோசித்து அனுமதி வழங்குவது குறித்து முடிவு செய்யப்படும்
செய்யப்படும் என தெரிவித்திருந்தார். இந்நிலையில் ஆனந்த் 2வது முறையாக நேற்று ஐஜி அஜித்குமார் சின்லாவை அவரது அலுவலகத்தில் சந்தித்து அனுமதி கோரியிருந்தார். தொடர்ந்து வெளியே வந்த அவர் விஜயின் ரோட் ஷோவிற்கு அனுமதி கிடைக்கும் என்று நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்தார். இதனிடையே கரூர் சம்பவத்தை காரணம் காட்டி ரோட் ஷோவிற்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளதாகவும், வேண்டுமென்றால் பழைய துறைமுக வளாகத்தில் கூட்டம் நடத்தி மக்களை சந்திக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று தொடர்ந்து 3ஆம் நாளாக ரோட் ஷோவிற்கு அனுமதி கோரி எஸ்எஸ்பியை சந்திக்க பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுன் ஆகியோர் எஸ்எஸ்பி அலுவலகம் சென்றனர். அப்போது எஸ்எஸ்பி அலுவலகத்தில் இல்லாததால் அவர்கள் திரும்பி சென்றனர். தாவேகா தலைவர் விஜயின் ரோட் ஷோவிற்கு அனுமதிக்காக தொடர்ந்து 3 நாட்களுக்கு மேலாக தாவேகாவினர் முயற்சி செய்து வரும் நிலையில் இதுவரை அனுமதி வழங்கவில்லை. இந்நிலையில் இது தொடர்பாக கருத்து தெரிவித்த சபாநாயகர் செல்வம், புதுச்சேரி சிறிய நகரம், தமிழகத்தை போன்று பெரிய சாலைகள் இல்லை. கரூர் சம்பவத்தை மனதில் வைத்து புதுச்சேரியில் ரோட் ஷோவிற்கு அனுமதி மறுப்பது நல்லது என தெரிவித்தார். மேலும் மைதானம் போன்ற இடங்களில் மக்களை திரட்டி கூட்டங்களை நடத்தி கொள்ளலாம் என்றார். பொறுத்தவரை அந்த ரோட் ஷோவுக்கு அனுமதி மறுப்பது சரியான நிகழ்வு என்று தோன்றுகிறது. ஏன்னா மிகப்பெரிய இழப்பு கரூரில் நடந்திருக்குது. அந்த இழப்பு பிறகு இந்த மாதிரி ஒரு ரோட் ஷோ நம்ம ஊரில் தமிழகம் போன்று மிகப்பெரிய சாலை அமைப்பெல்லாம் கிடையாது, மிக விரிந்த சாலையெல்லாம் கிடையாது. அதனால் தேசிய நெடுஞ்சாலைலாம் இருக்குது. இங்கே நம்ம ஊரில் மிக குறுகிய சாலை தான். அதனால் அவங்க அனுமதி கேட்ட தூரம் மக்கள் நடமாட்டம் நெருக்கம் அதிகமாக உள்ள சொல்லுங்க. அதனால் அதை தவிர்த்துட்டு அவர் ஏதாவது ஒரு இடத்துல மிகப்பெரிய அளவில் கூட்டத்தை நடத்தலாம். ரோட் ஷோவுக்கு அனுமதி மறுக்கலாம். அவர் கூட்டம் நடத்துறதை கண்டிப்பாக வரவேற்கணும். அவர் எங்கே வேணாலும் கூட்டம் நடத்தலாம். அந்த உப்பளங்க ரோட்டை கூட எடுத்துக்கலாம், வேறு எங்கே வேணாலும். இது நெருக்கமான பகுதி. புதுச்சேரியை அன்னைக்கு உயர்நீதிமன்றம் அதுக்கு சம்மந்தமாக நிறைய இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த விதிமுறையோடு நடத்துவதற்கான வாய்ப்பு இந்த இடத்துல கம்மி. திண்டிவனம் அருகே உணவகத்தில் தவறவிட்ட 17 சவரன் தங்க நகைகள் உள்ள பையை நெடுஞ்சாலை ரோந்து போலீசார் மீட்டு உரியவரிடம் ஒப்படைத்தனர். சென்னை தாம்பரம் சிடிஓ காலனி லட்சுமிபுரத்தை சேர்ந்தவர் பிரசாந்த், நளினி தம்பதியினர். இவர்கள் இருவரும் தனது குழந்தையுடன் காரில் திருவண்ணாமலையில் நடைபெற்ற உறவினர் திருமண நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு மீண்டும் சென்னை திரும்பிக் கொண்டிருந்தனர். திருமணத்தின் போது நளினி தான் அணிந்திருந்த சுமார் 17 சவரன் நகைகளை கழற்றி ஒரு பையில் எடுத்து வந்தார். சென்னை செல்லும் வழியில் திண்டிவனம் அடுத்த சலவாதி பகுதியில் அமைந்துள்ள அம்மா உணவகத்தில் காலை சிற்றுண்டி அருந்திவிட்டு மீண்டும் சென்னை நோக்கி காரில் பயணம் செய்தனர். பாதி தூரம் சென்றவுடன் நகைகளை கழற்றி வைத்திருந்த பையை காரில் இல்லாதது கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் அந்த பையை உணவகத்தில் மறந்து வைத்துவிட்டு வந்தது ஞாபகத்திற்கு வரவே உடனடியாக செஞ்சியில் பணிபுரியும் தனது உறவினரான சிறப்பு இன்ஸ்பெக்டர் சிவக்குமாருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தனது நகைப்பை சலவாதி பகுதியில் உள்ள அம்மா உணவகத்தில் காலை சிற்றுண்டி அருந்தும் பொழுது தவறுதலாக விட்டுவிட்டு வந்தது குறித்து தகவல் தெரிவித்தார். இதனை அடுத்து எஸ்எஸ்ஐ சிவகுமார் அப்பகுதியில் நெடுஞ்சாலை ரோந்து போலீஸ் வாகனத்தில் பணியில் இருந்த சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் மாணிக்க வாசகத்திடம் தகவல் தெரிவித்துள்ளார். உடனடியாக துரிதமாக செயல்பட்ட எஸ்எஸ்ஐ மாணிக்க வாசகம் அம்மா உணவகத்திற்கு சென்று பார்த்தபோது அந்த பை அவர்கள் அமர்ந்திருந்த இருக்கையில் கேட்பாரற்று கிடந்தது. உடனடியாக அதனை கடையின் உரிமையாளரிடம் தகவல் தெரிவித்துவிட்டு ரோஷனை காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் தாரணேஸ்வரிடம் ஒப்படைத்தார். தொடர்ந்து நகையை தொலைத்த தம்பதிகள் ரோஷனை காவல் நிலையத்திற்கு நேரில் வந்து தாங்கள் தொலைத்த பையில் இருந்த நகைகளை சரிபார்த்த பின் அந்த நகைகள் இருந்த பை ஒருவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. நகைகளை பெற்றுக்கொண்ட நளினி, பிரசாந்த் தம்பதியினர் போலீசாருக்கு நன்றி தெரிவித்துவிட்டு அங்கிருந்து சென்னை புறப்பட்டு சென்றனர். வில்லியனூரில் மழையால் வீடு இடிந்து பாதிக்கப்பட்ட விதவை பெண்ணிற்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆறுதல். டிட்வா புயல் காரணமாக புதுச்சேரியில் நேற்று முன்தினம் இரவு முதல் தொடர்ந்தும் விட்டு மழை பெய்தும் வருகிறது. இதன் காரணமாக தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்து பாதுகாக்கப்பட்டு வந்தனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் மேற்கு வீதி எண் 81 என்ற முகவரியில் வசிக்கும் தனலட்சுமி என்பவரின் மண் சுவர் மற்றும் கல் சுவர் வைத்த ஓலைக்கூரை வீடு நேற்றிரவு பெய்த மழையில் சுவர் இடிந்து விழுந்தது. இந்த சம்பவத்தில் வீட்டில் தனியாக இருந்த பெண்மணிக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் வீடு முற்றிலும் சேதமடைந்து விட்டது. இது குறித்து தகவல் அறிந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா பாதிக்கப்பட்ட வீட்டிற்கு சென்று ஆய்வு செய்தார். தொடர்ந்து கணவரை இழந்து விதவை பென்ஷன் வாங்கும் பெண்மணி தனலட்சுமியை சந்தித்து ஆறுதல் கூறினார். பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு அரசின் நிவாரணம், வீடு கட்ட உதவி செய்யுமாறும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் போது கிராம நிர்வாக அதிகாரி வீரபாபு மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் ஆகியோர் உடனிருந்தனர்.
போலி மருந்து விவகாரத்தில் சிறப்பு புலனாய்வு குழுவை கவர்னர் அமைக்க வேண்டும் என மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரியில் போலி மருந்துகள் தயாரித்து பல மாநிலங்களிலும் விற்பனை செய்துள்ள விவகாரம் அதிர்ச்சி அளிக்கிறது. கடந்த 4 ஆண்டுகளில் போலி மதுபான ஆலை, கள்ளச்சந்தன மர ஆலை, கஞ்சா கடத்தல், விற்பனை போன்ற குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் தற்போது போலி மருந்து தொழிற்சாலைகள் கண்டுபிடிக்கப்பட்டு இருப்பது மாநிலத்திற்கு களங்கம் ஏற்படுத்தியுள்ளது. இந்த குற்றத்தை கண்டுபிடிக்க உத்தரவிட்ட கவர்னர் பாராட்டுக்கும் உரியவர். இதுகுறித்து வைத்திலிங்கம் எம்பி பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறியுள்ளார். இதில் உண்மை இல்லை என்றால் முதல்வரோ அல்லது சட்டசபையை நடத்துவரோ அல்லது இந்த இரட்டை இன்ஜின் ஆட்சியை நடத்தும் என்ஆர் காங்கிரஸ், பாஜக மறுப்பு தெரிவிக்க வேண்டும். இல்லையெனில் இக்குற்றச்சாட்டை அவர்கள் ஏற்றுக்கொள்வதாகவே அர்த்தம். இந்த குற்றத்தினை சாதாரண காவல்துறை விசாரணையால் வெளிக்கொணர முடியாது. இந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்றுத்தர சிறப்பு புலனாய்வு குழுவை ஆளுநர் அமைக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட டிஎன் பாளையம் கிராமத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் மணவெளி தொகுதிக்குட்பட்ட டித்வா புயல் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட டிஎன் பாளையம் கிராமத்தில் தேசிய மக்கள் மன்றத்தின் தலைவரும் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் உத்தரவு பேரில் சமூக சேவகரும் மணவெளி தொகுதி பொறுப்பாளருமான முருகன் என்கிற பெருமாள் டிஎன் பாளையம் கிராமத்தில் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டு பின்னர் மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். உடன் டிஎன் பாளையம் பகுதி தேசிய மன்ற மக்கள் நிர்வாகிகளும் கிராம மக்களும் இளைஞர்களும் உடனிருந்தனர். மதகடிப்பட்டு அடுத்துள்ள களித்தீர்த்தால் குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் அரசு கலைக்கல்லூரியில் ரெட் ரிப்பன் கிளப் மற்றும் தேசிய மாணவர் தரைப்படை இணைந்து உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தேசிய மாணவர் படை அலுவலர் லெப்டினன்ட் முனைவர் கதிர்வேல் வரவேற்றார். கல்லூரி முதல்வர் கனகவேல் தலைமை தாங்கினார். திருபுவனை ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் அதிகாரி ஐஸ்வர்யா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்து HIV மற்றும் எய்ட்ஸ் பரவும் தடுப்பு முறைகள் குறித்து விளக்கம் அளித்தார். சுகாதார ஆலோசகர் வெற்றிவேல் எய்ட்ஸ் நோயாளிகளுக்கான ஆதரவு மற்றும் அரவணைப்பு குறித்து பேசினார். தமிழ்துறை தலைவர் சரவணன், கணக்குத்துறை தலைவர் ராஜ்மோகன், சுற்றுலாத்துறை தலைவர் சாபு கோ தங்கப்பன், வணிகவியல் துறை தலைவர் செந்தமிழ் ராஜா, கணினித்துறை தலைவர் வைத்திலிங்கம், உடற்கல்வி இயக்குனர் அன்பழகன் மற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். பேரணியானது மதகடிப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு சென்று கல்லூரி வந்தடைந்தனர். தமிழ்துறை உதவி பேராசிரியர் சவுந்தரவள்ளி நன்றி கூறினார். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வில்லியனூர் தொகுதி செயலாளர் மணிகண்டன் பிறந்தநாள் விழா சட்டமன்ற உறுப்பினர் சிவா தலைமையில் கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொகுதி செயலாளர் மணிகண்டன் பிறந்தநாளை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிறந்தநாள் விழாவில் புதுச்சேரி சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவரும் புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில அமைப்பாளரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா தலைமையில் தொகுதி செயலாளர் மணிகண்டன் தனது பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடினார். தொடர்ந்து பிறந்தநாள் வாழ்த்து கூறும் விதமாக சட்டமன்ற உறுப்பினர் சிவா மணிகண்டனுக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறியதை தொடர்ந்து மாநில மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் மணிகண்டனுக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். தாவேக தலைவர் விஜய் ரோட் ஷோவிற்கு அனுமதி இல்லை, பொதுக்கூட்டம் நடத்திக் கொள்ளலாம், டிஐஜி சத்யசுந்தரம் பேட்டி. உணவகத்தில் தவறவிட்ட 17 சவரன் நகை ரோந்து சென்ற போலீசார் மீட்டு உரியவரிடம் ஒப்படைத்தனர். விஜயின் ரோட் ஷோவிற்கு அனுமதி மறுத்தது நல்லது, சபாநாயகர் செல்வம் பேட்டி.